அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 6வது அத்தியாயமான சூரா அல் அன்ஆம் கால்நடைகள் என்ற இந்த அத்தியாயத்தின் 143வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சமானியத அஸ்வாஜிம் மினத் தக்னித்னைனி வமினல் மக்ஸித்னைன் குல் ஆதகரைனி ஹர்ரம அமில் உன்சயைனி அம்மஸ்தமலத் அலைஹி அர்ஹாமுல் உன்சயைன் நப்பிஊனி பி இல்மின் இன் குன்தும் சாதிகீன். நபியே, கால்நடைகளில் 8 ஜோடிகளை உற்பத்தி செய்தான். அவை செம்மறி ஆட்டில் ஆண் பெண் 2, வெள்ளாட்டில் ஆண் பெண் 2 படைத்தான். இவ்விரு வகை ஆண்களையா அல்லது இவ்விரு வகை பெண்களையா அல்லது இவ்விரு வகை பெண்களின் கற்பங்கள் சுமந்தவற்றையா அல்லாஹ் தடை செய்தான். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் கல்வியுடன் கூடிய ஆதாரத்தை எனக்கு அறிவியுங்கள். வமினல் இப்லித்னைனி வமினல் பகரித்னைன் குல் ஆதகரைனி ஹர்ரம அமில் உன்சயைனி அம்மஸ்தமலத் அலைஹி அர்ஹாமுல் உன்சயைன் அம் குன்தும் ஷுஹதா இது வஸ்ஸாகுமுல்லாஹு பிஹாதா ஃபமன் அஸ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபல் லியுதில்லன் நாஸ பிகைரி இல்ம் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். ஒட்டகையிலும் ஆண் பெண் 2, மாட்டிலும் ஆண் பெண் 2 படைத்தான். இவ்விரு வகை ஆண்களையா அல்லது இவ்விரு வகை பெண்களையா அல்லது இவ்விரு வகை பெண்களின் கற்பங்கள் சுமந்தவற்றையா அல்லாஹ் தடை செய்தான். இதை அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டதாக கூறுகிறீர்களே, அவ்வாறு அவன் கட்டளையிட்ட போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா? என்றும் நபியே கேட்பீராக. கல்வியின்றி மக்களை வழிகெடுப்பதற்காக பொய்யை அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுபவனை விட மிக பெரிய அநியாயக்காரன் யார்? நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார மக்களை நேர்வழி செலுத்த மாட்டான். குல்லா அஜீது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாஇமி யத்அமுஹு இல்லா ஐயகூன மைத்ததன் அவு தம்மம் மஸ்ஃபூஹா أو لحم خنزير فإنه رجس أو فسقا أهل لغير الله به فمن اضطر غير باغ ولا عاد فإن ربك غفور رحيم. நபியே கூறுவீராக, புசிப்பவர் மீது அதை புசிக்க தடுக்கப்பட்டதாக எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டதில் நான் எதையும் காணவில்லை. ஆனால் செத்ததாக
அல்லது ஓடக்கூடிய இரத்தமாக, பன்றியின் மாமிசமாக, ஏனெனில் நிச்சயமாக அது அசுத்தமானதாகும், அல்லது பாவமாக அல்லாதவருக்கு பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதாக இருந்தால் தவிர இவை தடுக்கப்பட்டவையாகும். பாவத்தை நாடாதவராக, வரம்பு மீறாதவராக எவர் இவற்றை உண்ண நிர்பந்திக்கப்பட்டாரோ அவர் குற்றவாளியல்ல. நிச்சயமாக இறைவன் மகா மன்னிப்பாளன், பெரும் கருணையாளன். وَعَلَى الَّذِينَ هَادُوا حَرَّمْنَا كُلَّ ذِي ظُفُورٍ وَمِنَ الْبَقَرِ وَالْغَنَمِ حَرَّمْنَا عَلَيْهِمْ شُحُومَهُمَا إِلَّا مَا حَمَلَتْ ظُهُورُهُمَا أَوِ الْهَوَايَا أَوْ مَا اخْتَلَطَ بِعَظْمٍ ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِبَغْيِهِمْ وَإِنَّا لَصَادِقُونَ. நபியே, நகமுடைய பிராணிகள், ஒட்டகம், தீக்கோழி, வாத்து வகைகள் எல்லாவற்றையும் யூதர்கள் மீது தடை செய்தோம். மாடு இன்னும் ஆட்டிலும் அந்த இரண்டின் கொழுப்புகளை அவர்கள் மீது தடை செய்தோம். அந்த இரண்டின் முதுகுகள் அல்லது சிறு குடல்கள் சுமந்துள்ள அல்லது எலும்புடன் கலந்துள்ளதை தவிர அந்த கொழுப்புகளை அவர்கள் சாப்பிடலாம். அதன் காரணமாவது அவர்களுடைய அலிச்சாட்டியத்தினால் அவர்களுக்கு நாம் தகுந்த கூலி கொடுத்தோம். நிச்சயமாக நாம் உண்மையாளர்களே. சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.